வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலி. நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 12 பாவங்கள், 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள் அப்படின்றத பல்வேறு விஷயங்கள், பல்வேறு முறைகளில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்னுடைய மெத்தடுங்கிறது டிகிரி சுத்தமாக பகுத்து பார்க்குற முறை. இந்த பகுத்து பார்க்குற முறையில் நமக்கு பின் பாயிண்டா ஒரு விஷயம் நம்ம கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அப்ப நட்சத்திரங்கள் தான் காரியங்களை செய்யுது, நட்சத்திரங்கள் தான் பாவங்களுக்கு இயக்கத்தை கொடுக்குது. அந்த பாவம் நமக்கு என்ன விஷயத்திற்கு என்ன பதிலை வச்சிருக்குன்னு பார்க்கறது தான் இந்த மெத்தட். அந்த வகையில் நம்ம தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பால சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அதில் பயன்பெற்றும் வருகிறீர்கள். இன்னும் நீங்க அப்சர்வ் பண்ணாதவங்க நல்லா அப்சர்வ் பண்ணி கேட்டீங்கன்னா அதை ஃபாலோ பண்ற மெத்தடே உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுடைய குரூப்லாம் நம்ம நட்சத்திர குறியீடுகளை பத்தி சொல்றோம். டெய்லி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த குறியீடுன்னு சொல்றோம். அப்ப அதையெல்லாம் பயன்படுத்தணும். அதை எப்ப பயன்படுத்தணும்னா நம்ம ஜனஜாதகத்துல எந்த நட்சத்திரம் நமக்கு எந்த விஷயத்துக்கு சாதகம் தெரிஞ்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்னா அனைத்து விஷயத்திலையும் நம்ம நினைக்கிற காரியங்கள் சாதகமா பாதகமானு தெரிஞ்சு பயணித்து வெற்றி அடையலாம். இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது கடகலக்ன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம், சுக்கிரன் கிரகம் குருவனுடைய நட்சத்திரத்துல ஒரு சுப விளைவை ஏற்படுத்துறாங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கடகலக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுக்கு அதிபதி தான் செவ்வாய். தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் செவ்வாய் தான். அப்ப மிகப்பெரிய ஒரு நல்ல பொட்டன்ஷியலை வச்சிருக்கிற கிரகம் இப்ப 12ஆம் வீட்டுல விரயஸ்தானத்துல மிதுன ராசியில குருவோட நட்சத்திரத்துல இருக்க. இப்ப குரு நமக்கு பாக்கியாதிபதி. அப்ப ஒரு சூழல், ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், சூழல்கள், முன்னேற்றத்தை நோக்கி கொடுக்கிறத ஒரு சக்தி குருவுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட நல்ல சுபகிரகம் நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமா விளங்கக்கூடிய குரு பகவானுடைய சாரத்துல செவ்வாய் இருக்காரு. தனகாரகன் அவரு குரு, இறையருளை கொடுக்கிறவரு, குலதெய்வம் மாதிரி வழிகாட்டுறவர். அவருடைய சாரத்துல நமக்கு செவ்வாய் போறாரு. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சில நேரத்துல செலவு மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை, ஆராய்ச்சி மனப்பான்மை. நமக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். அதை ரிசர்ச் மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ரிசர்ச் மைண்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் நமக்கு புகழ கொடுக்கும். அந்த வகையிலேயே அது வேலை செய்யும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தவறுகளை கண்டு கொடுக்கக்கூடிய விஷயத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி பணிகள்ல இருப்பாங்க. இப்போ ஐடி ரைடு, இந்த மாதிரி சேல் டேக்ஸ் ரைடு, தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய இடத்துல போலீஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கிரைம்ல இருப்பாங்க தனியா. அப்ப இது மாதிரி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட சயின்டிஸ்டுகளையும் உள்ளடக்கிறது தான் 12ஆம். ஸோ அந்த லெவல்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஒரு வளர்ச்சி பீரியடு அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும். இப்ப சுக்கிரன் நமக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான விசாகத்துல இருக்காரு. அப்ப சுக்கிரன் 4ஆம் அதிபதியே தான். நமக்கு 11ஆம் அதிபதியான லாபாதிபதியும் சுக்கிரன் தான். அவரு குருவனுடைய சாரத்துல இருக்கிறதுனால 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி, ஒரு ரியல் எஸ்டேட் பண்றவங்க, ஒரு இடம் வாங்குறவங்க, வீடு கட்டுறவங்க, பெரிய பெரிய பங்களாஸ் கட்டுறவங்க, அதே மாதிரி வாகனங்கள், சொகுசு வாகனங்கள் யூஸ் பண்றவங்க, இன்னும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நிறைய இருக்கு. அட்ராக்டிவா செய்யக்கூடிய தொழில்கள். இப்ப டைமண்ட் பிசினஸ் கூட சுக்கிரனுக்கு ஓகே. ஆபரணங்கள் டிசைன் பண்றது, ஷேப் பண்றது, உடைகளை வடிவமைக்கிறது, இது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, வாகனங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், இது மாதிரி எல்லா அமைப்பிலையும், சினிமா துறையில அட்ராக்டிவா செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும், கம்ப்யூட்டர் துறையில அட்ராக்டிவா செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சுக்கிரன் வச்சிருக்காரு.
இப்ப இந்த 4ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற வகையில இந்த 2 கிரகமும் ஒரு சுப விளைவு தர்றாங்க. ஆனா அந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுல நமக்கு என்ன விஷயம் வச்சிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு மாற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஒரு அஃபேர்ஸ், இல்ல காதல், இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த 4ஆம் இடம் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ குழந்தை பிறப்பு, இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அனுகிரகம், இந்த விஷயத்துக்கு 4ஆம் இடம் அவ்வளவா சப்போர்ட் பண்ணும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து எடுத்துக்கும் போது, கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுப விளைவு பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்குது. ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டது, வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்டது, தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய பணிகள்ல இருக்கவங்களுக்கு, மற்றும் உற்பத்தி சார்ந்த இந்த மாதிரி சொகுசு வாகனங்கள், சொகுசு பங்களாக்கள், இது மாதிரியான துறைகள், இன்டீரியர் டெக்கரேஷன், இது மாதிரியான துறைகளுக்கெல்லாம் வளர்ச்சி. அப்ப இதை வந்து நீங்க பொருள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம். உறவுகள் சார்ந்த விஷயத்துல அவ்வளவு நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய அமைப்புல 5ஆம் இடம் என்பது செவ்வாய் வந்து அவருடைய அந்த 5ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடான 12ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும்னா, நம்ம விருப்பம் ஒண்ணா இருக்கும், நடக்கிறது வேற இருக்கும். இந்த அன்பு பரிமாற்றம், விரும்புறதோட பழகுறது, இதெல்லாம் வந்து செவ்வாய் வந்து மறுக்கிறார் அல்லது கெடுக்கிறார். அப்படி இருக்கும்போது அது சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஈடுபட்டா நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த வகையில் இது பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் வந்து பெண்களுக்கு களத்திரக்காரங்க, சுக்கிரன் வந்து ஆண்களுக்கு களத்திரக்காரங்க. அப்ப பருவ வயதுல இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த விளைவுகள் கடகலக்ன அன்பர்களுக்கு அந்த அன்பு பரிமாற்றம், திருமண பந்தம், இதுக்கெல்லாம் சாதகமா இல்லை. அதனால அவங்க மட்டும் இதுல கேர் எடுத்துக்கிட்டு படிப்புல, இன்னோவேஷன்ல, ரிசர்ச் ஐட்டம்ஸ்ல நீங்க வந்து இன்வால்மெண்ட் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க எடுக்க உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். இப்போ வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ரியல் எஸ்டேட்ல பில்டர்ஸா இருக்கவங்க, உங்களுக்கு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்லயே குரு மாதிரி செயல்படுறது. அதுக்கான பணமும் கிடைக்கும். லோன் எதிர்பார்க்கிறோம், பல்கான அமௌண்ட் எதிர்பார்க்கிறோம், அதுவும் கிடைக்கும். அந்த வகையில வளர்ச்சிகள் வந்து நமக்கு பொருளாதாரத்துறையில முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக சிறப்பாக இருக்கிறது. ஆனா இந்த புரிதல், ஆண் பெண் ஒரு வசீகரம், இதுல வந்து குளறுபடிகள் இருக்குங்கிறதுனால அந்த அந்த சாப்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கையிருப்பு பணம் வளர்ச்சி நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட் சிறப்பாக இருக்கும். மூலதனம் போட்ட பணம், எதிர்பார்த்த பணம், ஏற்கனவே நம்ம பணம் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, அது நம்மளுக்கு எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கரெக்டாக கிடைக்கும். அதே போல ஒரு ப்ராஜெக்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கவங்க, அவங்களுக்கு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இடமாற்றம் பண்றவங்களுக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இது சாதகமான நேரம் தான். ஒரு இடம் சார்ந்த பலன்களை எல்லாம் நல்லா தரும். ஆனா விற்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது, இப்ப வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல உழைப்பு, இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கணும், இது மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் நமக்கு லிங்க் இருக்கு, அதனுடைய பெருமை, வளர்ச்சி, புகழ், ஓவர் டைம் ஒர்க்கு, இதெல்லாமே நல்லா இருக்கும், டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது சுகர் சம்மந்தப்பட்டது, கிட்னி சம்மந்தப்பட்டது. செவ்வாய் வந்து தசை பிடிப்பு நோய்கள் சம்மந்தப்பட்டது, தூக்கத்தை கெடுக்கிறது, நைட் ஒர்க்னால ஹீட் எனர்ஜியை உண்டு பண்றது, இது மாதிரியான சிரமங்களை நம்ம பார்த்துக்கணும். மெயினா வந்து உணவு பதார்த்தங்கள்ல காரத்தை குறைச்சி கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஈகோ செயல்படும், சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். அதை வந்து கொஞ்சம் நாசுக்கா கையாண்டுக்கணும், கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகணும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு நல்லா இல்லை. அதே போல நமக்கு ஒரு கோவில் காரியம், ஒரு தீர்த்த யாத்திரை போறது, அந்த மாதிரி ட்ரிப்புகளை எல்லாம் இப்ப வந்து வச்சுக்காதீங்க. இந்த 12 நாள் அவாய்ட் பண்ணுங்க. மேல் படிப்புக்கு,
முயற்சி பண்றது, வெளிநாடு தொடர்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்ப சொந்த தொழில் பண்றவங்களுக்கு நல்ல டெவலப் ஆகும், வளர்ச்சிகள் சிறப்பாக இருக்கும், புது புது கஸ்டமர் வருவாங்க. அதனால உங்களுக்கு ஆதாயம் பெருகும், பிரபலமாகும். நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில யாரோ ஒரு உதவி பண்ணுவாங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை கொஞ்சம் அனுகூலமான செயல்பாடுகள்லாம் நல்லா இருக்கும். பூர்வீகத்தின் தந்தை வர்க்கம் மட்டும் செயல்படாது, நல்லா இருக்காது. அவங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயம், உடல் நலத்துல உபாதைகள், ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூலதனம் பண்றதுக்கும் சரியான நேரம் சிறப்பாக இருக்கும். அது இடம் சார்ந்து, பொருள் சார்ந்து, ஒரு கட்டடம் சார்ந்து, வாகனம் சார்ந்து மூலதனங்கள்லாம் நல்லா பண்ணலாம். இந்த வகையில இந்த செவ்வாய் சுக்கிரன் சொக்க வைக்கும் பார்வை உங்களுக்கு இந்த அறிவிப்புகளை எல்லாம் செய்கிறதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிவித்து நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.